ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நம்ம எல்லாருமே ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பார்வதி அவர்களுடைய அம்மாவுடைய என்ட்ரி, அண்ணனுடைய என்ட்ரி இன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ் அ ரிவ்யூவராக இது கொஞ்சம் டிஆர்பி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வியாழக்கிழமை தான் நான் அனுப்புவேன். இன்றைக்கி மிச்சம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். இப்போ அமித் இருக்கார், சுபிக்ஷா இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, முடிச்சு விட்டு திவ்யா கூட முடிச்சிடலாம். முடிச்சு விட்டு அடுத்த நாள் கமருதீன், பார்வதி அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா, அதுலேயும் 24 ஹவர்ஸ் தான் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னு வைங்களேன், வேறு லெவலில் டிஆர்பிக்கான அந்த ஒரு மைலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ 4 ஃபேமிலி வந்துட்டாங்க சரியா, இன்னும் 7 ஃபேமிலி தான். ஸோ 7ல் சுபிக்ஷா, அமித், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு ரொம்பலாம் ஒரு இது இருக்காது அப்படின்றக்குள்ள விக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. திவ்யா கதை மாதிரி தான். ஸோ 4 அதிலே போயிடும். ஸோ 4 நாள் 8 ஆயிரும். ஸோ இன்னும் பார்வதி, கமருதீன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கும். சாண்ட்ராவும் வந்து முடிச்சிட்டாங்க, கானா வினோத்தும் முடிச்சிட்டாங்க, கனியும் முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பெண்டிங். வேறு எந்த ஒரு சலசலப்பும் வந்து இருக்காது. அப்படிங்கிறதுனால டிஆர்பிக்கு பிளான் பண்ணுறதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் முன்னாடியே இவங்க வந்து கூப்பிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரோராவுக்கும் பெருசாக ஒரு மைலேஜ் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரோரா முடிச்சு விட்டுடலாம், திவ்யா முடிச்சு விட்டுடலாம், அமித்தோடு நீங்கள் முடிச்சு விட்டுடலாம். சரியா? முடிச்சு விட்டு திவ்யா முடிச்சு விட்டாங்கன்னா, இல்லை சுபிக்ஷா முடிச்சு விட்டாங்கன்னா அமித்து கூட கொஞ்சம் ஹோல்டு இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அமித்து, கமருதீன், பார்வதி ஃபேமிலி, அந்த 3 ஃபேமிலி வியாழக்கிழமை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிஆர்பிக்கு. மிச்சம் எல்லாம் வந்து விக்ரமாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து திவ்யாவாக இருக்கட்டும், சுபிக்ஷாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிம்பிள் தான். ஸோ 4 ஃபேமிலி கூட ஒரு நாளைக்கு கூட முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிறது தான். ஸோ 3 வந்து வியாழக்கிழமை போட்டு பார்வதி அம்மா வந்து 24 hours 7 காலைல 8 மணிக்கு வந்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து 8 o'clock கிளம்புற மாதிரி வெள்ளிக்கிழமை முடிச்சு விட்டுடலாம். இல்லாட்டி வியாழக்கிழமை கொஞ்சம் ஈவினிங்காக வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் கிளம்புற மாதிரி எப்படினாலும் பிளான் பண்ணிக்கலாம். எப்படி கண்டேன்னா வெள்ளிக்கிழமையோட முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ வியாழக்கிழமை 8 மணிக்கெலாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி அம்மா, அப்படி தான் தோணுது. ஆனால் ரூமர் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்தால் காலிலேருந்து 3 பிரமும் பார்வதி அம்மா தான் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, உள்ளே வந்த பார்வதி அம்மா செருப்பால் அடிப்பாங்க, பார்வதியை அடித்து துருப்புவாங்க, அவங்க அண்ணன் வந்து கம்முதில் அடிப்பாங்க, அவங்க வேறு லெவலில் திட்டுவாங்க ஊனிங்கன்னா, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும், ஹேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும், இல்லை அவங்களுக்கு பிடிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் அதெல்லாம் நடக்காது. அவங்க போய் பார்வதியோடைய கேமை அப்ரிங் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அப்படி தூக்குறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க. சரியா? இன்னொன்று, 24 மணி நேரம் பார்வதி அந்த நட்டு போல்ட்டு டாஸ்க் கொடுத்துருவாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது என்ன தான் இருக்கட்டுமே, பட் பார்வதி எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்தாங்கன்னா அவங்க கமருதீனை எப்படி ஹேண்டில் பண்ணுற விதம் அது தப்பாக இருக்குமா? கொஞ்சம் இங்கே இருக்கும்போது நீங்கள் கமருதீன்கிட்ட பேசாமல் வெளியே வந்து நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பேசாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேசவே வேண்டான்றாங்க, பேசவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அதுக்காக போய் திட்டுறது, வெளியே போய் பார்த்துக்கலாம்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்க போகுது. சும்மா உட்காந்துக்கிட்டு பெருசாக வந்து சீன் க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸுக்கும் சரி ஹேட்டர்ஸுக்கும் சரி ஒரு தீனி அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப ஷட்டில்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே? ஸோ அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். சரியா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த வீட்டில் நிறைய பேர் பார்வதியை இழுக்கிறதுக்கான பிளான் வந்து போயிட்டுருக்கு. உள்ளே வந்தால் விக்ரம் வேறு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க, கனி வேறு அவங்க அம்மா வச்சு ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணணும். பார்வதியோட அம்மாவுக்கு தான் பயங்கர டஃப், இன்னொன்று பார்வதிக்கும் பயங்கர டஃப். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்தாங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு அதற்கான ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதியோட அம்மா வந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் டிஆர்பி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து எஃப்ஜேவோட இன்டர்வியூவில் கெட்ட வார்த்தை என்னன்னு கேட்டால் பாரு அப்படின்னு சொல்லுவேன்றான். டைட்டில்லாம் அவங்க வின் பண்ண மாட்டான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக சீப்பாக பேசிகிட்டு இருக்கான். இவன் என்ன புடுங்கினான்னு சொல்லிட்டு பாரதியை பற்றி பேசுகிறான். இவன் பெரிய புடுங்கியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள். இன்னும் சந்திப்பு கொடுப்பேன்.